Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா how to solve determinant questions in 10 seconds. அதாச்சும் நீங்க 4-5 minutes எடுத்துக்கிற கொஸ்டின்ஸை 10 செகண்ட்ஸ்ல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரிக் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் மறக்காம பாருங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட், எப்பொழுதுமே டிட்டர்மினன்ட் கொஸ்டின்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எப்பெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல வருதோ நான் சொல்ற இந்த ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணி 10 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்பனா ஒரு டிட்டர்மினன்ட் கொடுத்து அது ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் வேல்யூ என்ன அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் தருவாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கேட்குறப்ப நான் சொல்ற ட்ரிக் வந்து உங்களுக்கு 10 செகண்ட்ஸ்ல ஆன்சர் கொடுத்துரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவும் வந்து ரொம்ப சிம்பிளா கொடுத்துரும். வாங்க நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சொல்றேன். இப்போ பொதுவா உங்களுக்கு வந்து இது வந்து நான் ட்ரிக்லாம் இல்லை, நம்மளோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸை அப்ளை பண்ணி கொஞ்சம் நம்ம சிம்பிளா பண்றோம், அவ்வளவுதான். இப்போ இங்க பாருங்க, டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. எப்போ வந்து நமக்கு டிட்டர்மினன்ட் 0வா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு 2 ரோ இல்ல 2 காலம் வந்து ப்ரொபோர்ஷனா இருந்தா 0வா இருக்கும். இன்னொன்னு எப்ப இருக்கும்னா, ஒரு ரோ ஃபுல்லா 0வா இருந்தாலும் டிட்டர்மினன்ட் 0 தான், ஒரு காலம் ஃபுல்லா 0வா இருந்தாலும் டிட்டர்மினன்ட் 0 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு லாஜிக்கை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் சிம்பிளா ஈஸியா நம்ம சால்வ் பண்ண போறோம். வாங்க நான் சொல்றேன். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, இப்ப சால்வ் பண்ற 10 செகண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி ஆன்சர் வருதுன்னு இப்ப பார்க்க போறீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரோ நான் வந்து 0வா எடுத்துக்கிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ p equals to 0, q equals to y, r equals to z. இது மூணுத்தையும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது 1 1 1 plus 1 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஆன்சர். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 10 செகண்ட்ஸ்ல எப்படி 10 செகண்ட்ஸ்ல ஆன்சர் சால்வ் பண்ண நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன முன்னாடியே எந்த ஒரு காலம் இல்லை எந்த ஒரு ரோ வந்துட்டு நமக்கு 0வா இருக்கலாம். இங்க வந்துட்டு எல்லாமே வேரியபிள்ஸ்ல இருக்கிறதுனால நமக்கு எதுன்னு எக்ஸாக்டா தெரியாது. ஆனா கண்டிப்பா ரோ எக்ஸ்சேஞ்ச் மூலயமா எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஏதோ ஒரு ரோ 0வா கம்பல்சரியா இருக்கும். அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இப்போ இந்த கொஸ்டினை வந்துட்டு சால்வ் பண்ணிருக்கோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் ரோ வந்துட்டு ரொம்ப சிம்பிளா இருக்கு. இதை நான் 0 ஆக்குனேன்னா என் கொஸ்டினுக்கு முதல்ல ரொம்ப சிம்பிளிஃபைடா சால்வ் ஆகுற அந்த ஒரு கண்ணோட்டத்துல நான் ஃபர்ஸ்ட் ரோவை 0 ஆக்கிக்கிட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ p equals to 0, அடுத்து q minus y equals to 0னா q equals to y மாறிடும். செகண்ட் r minus z is equals to 0னா r is equals to z அப்படி மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த லாஜிக்கை நான் இங்க கொண்டு வந்து அப்ளை பண்றப்ப p 0னா ஃபுல் டேர்ம் 0 தான். அடுத்து q-க்கு பதிலா y போட்டாலும் சரி, y-க்கு பதிலா q போட்டாலும் சரி, எப்படி பார்த்தாலும் இந்த டேர்ம் நமக்கு 1ஆ மாறிடும். அகைன் இந்த டேர்ம் நமக்கு 1ஆ மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 1 + 1 ஆன்சர் 2. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன்னும் நான் அடுத்த கொஸ்டின் சொல்றேன், அது சொல்லிட்டு, ஏன்னா நம்ம வந்து இதே லாஜிக் எல்லா இடத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னா ஒர்க் அவுட் ஆகும். கொஞ்சம் நீங்க மைனூட்டா கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. அது நான் நெக்ஸ்ட் கொஸ்டின்ல சொல்றேன். ஸோ இந்த கொஸ்டின் இப்போ வந்து நம்ம அதே மாதிரி 10 செகண்ட்ஸ்ல சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு லாஜிக் இருக்கு. அந்த லாஜிக்கல் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்ரிக்கே நமக்கு ஆப் அடிச்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதையும் நீங்க வந்து கேர்ஃபுல்லா பார்க்கணும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒன்ஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒன்ஸ் ஒரு ரோ இல்லைன்னா காலம் ஏதோ ஒன்று நமக்கு 0வா இருக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க என்ன கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்லன்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு எக்ஸ் ஒய் இசட் அதனுடைய பேட்டர்ன் ஏபில இருக்குமா, ஜிபில இருக்குமா, ஹெச்பில இருக்குமா, இல்ல எக்ஸ் ஒய் ஒய் இசட் ஜெட் எக்ஸ் இப்படி இருக்கிறது ஏபில இருக்குமா, இந்த மாதிரி வந்து நம்மள குழப்புற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா ஒரு சின்ன லாஜிக்கல் தான். ஃபர்ஸ்ட் போன கொஸ்டின் நம்ம என்ன பண்ணோம்னா என்டையர் ரோவையும் நம்ம வந்து 0வா மாற்றணும். ஆனா இங்க நீங்க கொஞ்சம் மைனூட்டா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாத்தணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா காலம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து 0வா மாத்தணும். ஏன் சார் இந்த இடத்துல வந்துட்டு இந்த ரோவை 0வா ஆக்காம காலம் வந்து நம்ம 0வா ஆக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரோவை 0 ஆக்கி காட்டுறேனே. x is equals to 0, y is equals to 0. இப்போ இங்க பாத்தீங்கன்னா xp plus y is equals to 0. இப்போ நான் p மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மிச்ச டேர்ம்ல அங்க சைடு கொண்டு போனேன்னா minus y by x my dear students. இப்போ minus y by x னா 0/0. 0/0ங்கிறது undefined indeterminate ஃபார்ம்ல வந்துரும். ஸோ indeterminate ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அதாச்சும் பேசிக் ரூல் எப்பொழுதுமே நம்ம
பேசிக் டெஃபினிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் மற்றதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து அந்த பேசிக் டெஃபினிஷன் இது அன்டிஃபைண்டாக மாறினதுனால இந்த ரோ வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஜீரோவா ஆகலை. அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், இந்த காலம் எடுக்கிறோம். காலம் எடுக்கிறப்ப எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பி பிளஸ் ஒய். ஸோ எக்ஸ்பி பிளஸ் ஒய் முன்னாடியே பார்த்தோம், பி சிகல்ஸ் டு மைனஸ் ஒய் பை எக்ஸ். ஸோ ரெண்டாவது இதை பார்த்தோம்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பி சிகல்ஸ் டு மைனஸ் ஜெட் பை ஒய். இந்த மாதிரி நமக்கு வந்து பி ஏழு ரெண்டு டேர்ம் வந்துருச்சு. இந்த காலம் மட்டும் நான் ஜீரோ ஆக்குறேன். ஸோ இந்த காலம் ஜீரோ ஆயிடுச்சுனால எனக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஜீரோ தான். இப்போ வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இது மூலமா எனக்கு கிடைச்சிருக்கிறது ரெண்டு பி வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு பி வேல்யூ நான் ஈக்குவேட் பண்ணனா எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜெட் எக்ஸ். ஸோ இந்த பேட்டர்ன் இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிபி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக்கையும் நான் சொல்லிட்டேன், கரெக்டான லாஜிக்கையும் சொல்லிட்டேன். இதுவே போன கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. டைரக்டா பி கியூ மைனஸ் ஒய் ஆர் மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜீரோன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம டைரக்டா அப்ளை பண்ணோம், நமக்கு அன்டிஃபைன்ட் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் அதுக்கு வேல்யூ இல்லாம இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா இங்க அது மாதிரி வருது. ஸோ இதையும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். இது வந்து அன்டிஃபைன்டா இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்லாம் வருதா, அப்படி வந்துச்சுன்னா நீங்க சின்ன சான்ஸ் இருந்தா கூட அந்த ரோ சூஸ் பண்ணாம இன்னொரு காலம் இன்னொரு ரோவை சூஸ் பண்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியும் வரலன்னா நார்மல் மெத்தட் டிட்டர்மினன்ட்டை நீங்க கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கு நான் வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக் லாஸ்ட்ல சொல்றேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் நீங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்துட்டு 5 செகண்ட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எண்ணி கரெக்டா 5 செகண்ட்ஸ்ல நீங்க முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். நான் பேசிட்டு இருக்க டைம்ல வீடியோ பாஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் திரும்ப வீடியோ பிளே பண்ணி ஆன்சர் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வாங்க வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ பிபிசி இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இது 0 ஆயிடும். ஸோ இந்த டேர்ம் 1, இந்த டேர்ம் 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து 2. என்ன சார் டப்பு டிப்புன்னு 1 1 சொல்லிட்டீங்க அப்படின்னா P is equals to 0, B is equals to 0, C is equals to 0 my dear students. Q divided by Q minus B. So Q minus 0 Q தான். அதே மாதிரி R minus 0 R தான். So Q cancel, R cancel, 1 plus 1 answer 2 my dear students. அவ்வளவுதான் சிம்பிள். இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு டைம் சேவிங்கான ஒரு விஷயம். ஜெஇ மெயின்ஸ் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அவங்க நம்மளோட டைமிங் தான் ரொம்ப சோதிப்பாங்க. அந்த மட்டும் நீங்க கிராக் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா யூ ஆர் கிரேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வாங்க இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு சிம்பிள் ட்ரிக், அதாச்சும் டிட்டர்மினன்ட்ல ஒரு சில நேரத்தில் ரொம்ப பெரிய பெரிய நம்பர்ஸ்லாம் வர்றப்ப நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி டைம்ல எப்படி வந்து கொஞ்சம் சிம்பிளா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ட்ரிக். வாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் 1 10 3 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 3 9 இந்த சைடு எழுதிக்கோங்க. அடுத்து 1 3 இங்க எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ரோ 3 2 1 இதை மல்டிப்ளை பண்ணா 6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 1 4 9 9 4 சார் 36 பிளஸ் 36 பிளஸ் 10 3 சார் 30. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மைனஸ். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு எடுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 1. ஸோ இந்த சைடு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது மூணுத்தையும் 1. செகண்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இந்த 3 டேர்ம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 9 4 சார் 36. அதுக்கப்புறம் 10 இங்க வந்து 180 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 9 2 சார் 18 180. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு டைரக்டா ஆன்சர் கிடைச்சிடும். ரொம்ப 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 சிம்பிளா நமக்கு கிடைச்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா 36 36 பிளஸ் 36 72. ஸோ மைனஸ் 217 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே மைனஸ், ஸோ மைனஸ் 145 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இப்போ வாங்க இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம் சார் டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. ஏன்னா 2 4 6 1 2 3 ரெண்டுமே ப்ரொபோர்ஷனா இருக்கு. ஷூரா இதனுடைய ஆன்சர் நமக்கு 0 தான் வரும். பட் நம்ம இதை சால்வ் பண்ணியும் அந்த 0 வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 6 2 இன்சைடு வந்துடும். 6 2 அடுத்து இங்க இருக்க 2 0 இங்க நம்ம எழுதிக்கலாம். இப்போ அகைன் 6 இங்க பாத்தீங்கன்னா 6 வந்துடும் பிளஸ் அதுக்கப்புறம் 2 2 சார் 4 4 2 சார் 8. அதுக்கப்புறம் 4 into 3 into 0 0 மைனஸ்
இன்னொரு கலர் எடுத்துக்கிறேன். 2 3s are 6 my dear students. அடுத்து இந்த சைடு நமக்கு 0 ஆயிடும். பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா 4 2s are 8. இப்போ பாத்தீங்கன்னா 6 plus 8 14. இங்க 6 plus 8 14. 14 minus 14 0 ஆயிடுச்சு my dear students. ஸோ நம்ம வந்து கரெக்ட். இந்த மெத்தட் நீங்க வந்து யூஸ் பண்ணி சிம்பிளா நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். இல்ல சார் எனக்கு நார்மல் மெத்தடே நான் வந்து கான்ஃபிடென்ட், நான் ரொம்ப அதுல ஸ்டெடியா இருக்கேன்னா நீங்க அதுலயே ஸ்டெடியா இருங்க. இப்ப சடனா எதையும் மாத்த வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ட்ரை பண்ணி பாருங்க. 2-3 ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப ரெண்டுத்தோட டைமிங்கை டிஃபர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 1 minute 2 minutes சேவ் ஆகுதுன்னா ஷோரா இந்த மெத்தடில் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒரு கமெண்ட்ஸ் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.